மச்சான் உள்ள வா வா வந்து உட்காரு வா. வீடு எப்படி மச்சான் இருக்கு? ஏய் வீடு சூப்பரா இருக்கு மச்சான். இரு பொண்டாட்டி கூப்பிடுறேன். காயத்ரி, ஏய் பாப்பு, இவன் தான் என் ஃப்ரெண்ட் ராஜா. ஹாய் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் ராஜாவுக்கு லஞ்சு சமைக்கிறப்போ அவனுக்கு சேர்த்து சமைச்சிடு. என்னது நான் சமைக்கணுமா? இதுக்கா எங்க வீட்டுல உனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க? ஆமா, காலையில இருந்து நீ எங்க போன? கிச்சன்ல பாத்திரம் அப்படியே இருக்கு, வீடு கூட்டாம இருக்கு, இன்னும் துணியும் துவைக்கல. 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ உன் ஃப்ரெண்டு கூட்டு வந்துட்டு என்ன சமைங்கிற? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. இப்ப வருவேன்னு பார்த்து பசி எடுத்து இப்பதான் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். உனக்கு வேணும்னா நீ போய் சமைச்சு சாப்பிடு. ஏமா இருமா, அடுத்த மாசம் இவன் கல்யாணம் பண்றான்னா அதுக்காக தான் டெமோ காட்டுறதுக்கு கூட்டு வந்தேன். ஏடா கல்யாணம் பண்ண போறியா? மச்சான் நீ வெறும் ஃப்ரெண்ட் இல்லடா, கடவுள்ரா. என் கண்ணை திறந்து வச்சுட்ட மச்சான். கல்யாணமே பண்ண மாட்டேன் மச்சான். கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இப்ப எங்க அறிவு கண்ணை திறந்துட்ட மச்சான். ஏமா வரமா, போயிட்டு வரமா மச்சான். போடா போய் பொழைக்கிற வழியே பாடுறா. சிங்கிளா சிறகடிச்சு பறங்கடானா கல்யாணம் பண்றான் அது பண்றேன்ட்டு சொன்னா எவன்டா கேக்குறீங்க? கிறுக்கு பயல்களா. நான் உனக்கு குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்புவேன். நீ அதுக்கு எனக்கு என்ன ரிப்ளை பண்ணணும்? என் நாளே நீ குட் மார்னிங் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுதுமான்னு அனுப்பணும். புரியுதா? நீ அனுப்புறதே ஃபார்வர்டு மெசேஜ். கோவத்தில் நான் ஃபோன் கட் பண்ணேன்னா மறுபடியும் எனக்கு நீ 100 டைம் ஃபோன் பண்ணணும். புரியுதா? அதுக்கு தானே பெத்துட்டு இருக்காங்க. நான் உன்னை பைத்தியம்னு திட்டினா ஆமா பைத்தியம் தான், ஆனா உன் மேல பைத்தியம்னு சொல்லணும். புரியுதா? சரி பைத்தியம். ஏ பவி, என்ன என் ஜட்டி பாத்த? எந்த ஜட்டி? ஏ அந்த 3 ஓட்டை இருக்குமே அந்த ஜட்டி. ஓ அந்த ஜல்லிக்கரண்டி ஜட்டியா? என்ன ஜல்லிக்கரண்டி ஜட்டியா? வாங்க காசு இல்லாம இல்ல, தூக்கி போட மனசு இல்ல. ஜட்டி இஸ் an எமோஷன். பக்கத்து ஆண்டி ஜட்டி குடி சொன்னாங்க. நேத்து நைட்டு உங்க வீட்டுக்கார விட்டு போயிட்டாராம். இல்ல அவன் போய் சொல்றான் பவி. அங்க பாரு அவன் சிரிக்கிறான் பேர். டே வித்த, அப்பாவி பொண்ணு மேல பழி போடுறியா? ஏ அவன் ஏமாத்துறான்டி. பழசுதான் ஞாபகம் வச்சு ஏமாத்துறான்டி. இப்ப கூட பரி கடி ஒழுங்கு கட்டுறான்டி அவன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதுக்கா. வீட்டுக்கார லுங்கிக்கு பதில அந்த ஆண்டி பாவாடை எடுத்துன்னு வந்துட்டாரு. அவ கேட்டு வேணா சொன்னாங்க. என்னங்க உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணுங்க. இந்த உலகத்துல 90% பெண்கள் தான் கணவனோட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல 90% ஆண்கள் அவங்க கொண்டாட்டியே மாத்தணும்னு புருஷன் கிட்ட வந்தோமா 4 நல்ல வார்த்தை பேசணுமா இல்லாம இந்த கருத்து ஈரவங்க என்ன வேற. உனக்கு நம்ம பொண்ணுங்களை பிடிக்குமா இல்ல என்ன பிடிக்குமா? ஒண்ணுதான். உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை பிடிக்குமா? ஒண்ணுதான். அப்படியா? ஏன்? அவங்கெல்லாம் எனக்கு அடங்கவும் மாட்டாங்க, சொல்றத கேட்கவும் மாட்டாங்க, எனக்கு பயந்தும் இருக்க மாட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு அடங்கி பயந்து நடந்துக்கிற ஒரே ஆள் நீ தான். அதான். அனிதா, இந்த ஷர்ட் அயன் பண்ணி கொடுத்தனா உனக்கு 500 ரூபாய் தரேன். 500 ரூபாவா? அப்ப நான் அயன் பண்றேன். அனிதா, எனக்கு பிடிச்ச நீ சிக்கன் பிரியாணி செஞ்சுன்னு வச்சுக்க, உனக்கு 500 ரூபாய் தரேன். சரிடா செய்றேன். பா எப்படியோ இன்னைக்கு ஒரு நாளைக்கே 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டோம். இதே மாதிரி டெய்லி இருந்தா நல்லா இருக்கும். அனிதா, இந்த வாட்டி எனக்கு காலம் முன்னு வச்சுக்க, உனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாவா? என்ன சித்தி ஃபோன் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்க சித்தி. அனிதா, வர வழியில உன் புருஷனை பார்த்த, உனக்கு கொடுக்க வேண்டிய 2000 ரூபாவை அவங்ககிட்டயே கொடுத்துட்டா வாங்கிக்கோ. என்னது 2000 ரூபாவையும் அவன் கையில கொடுத்துட்டீங்களா? உடம்புலாம் வலிக்குதா? ஹெல்ப் பண்றான். ஐயோ ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும், கை கால் எல்லாம் வலிக்கும்.
ஹெல்ப் பண்ணா சேலம் பிரியாணி வாங்கி தரலாம் பார்த்தேன். ஹாய். ஹே கிங்கு, நீ என்னடா திடீர்னு? மச்சான் நான் சொன்னல இவங்க. இரு. பிரீத்தி தானே? பிரீத்தியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் மூச்சுக்கு 3 தடவை பிரீத்தின்னு சொல்லிட்டே இருப்பானே. டேய், என்ன வெளிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள வாங்க. உள்ள வாங்க. டேய், உங்க 2 பேருக்கும் எப்பவும் போல டீ தானே? டன். பிரீத்தி, உங்களுக்கு என்ன மைலோ தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்ப பார்த்தாலும் உங்க புராணம் தானே பாடிட்டு இருக்கான். இன்னைக்கு நாங்க போடுற பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த போண்டா மூக்கனை கமிட் ஆக்குறோம். சரி, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே. உன் டான்ஸ் செம்மையாகுது. டேய் நந்தா, சிரிக்கிறியா? இந்த மாதிரி சிரிச்சு பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சுடா. டேய், உங்க கூட இருக்கும்போது தாங்க இப்பெல்லாம் சிரிக்கிறான். எங்களோடலாம் இருந்தா உம்னா கொட்ட மாதிரி இருப்பான். சரி, ப்ரொபோஸ் பண்ணிட்டே அப்படி? டேய் ஃப்ரெண்டு சொல்லிடுங்க. ஃப்ரெண்டா? சாரிங்க, நான் உங்களை கப்புள் நினைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. இங்க பாரு, இதை எடுத்துட்டு போய் அவள் ப்ரொபோஸ் பண்ணு. டேய், அவன் என்ன ஃப்ரெண்டா பாக்குறாளே தெரியல. இதுல இது வேறயா? நல்லா இருக்குல்ல? ஏன்டா நீ வேற டவுசர் வேற கிஷ்டான். தேங்க்ஸ்ங்க. லவ் யூ டூ. தேங்க்யூ மாமா. ஏய், இவ்வளவு வேகமா எங்க கிளம்புற? அர்ஜென்ட்டா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. என்ன பிரச்சனை இப்ப? ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு வந்துடுறேனே. சரி, போ. வரமா? என்னமா? உன் பாண்ட கண்ணுல சொட்டு மருந்து சொன்னப்பா, கண்ணே திறக்க முடியலப்பா என்னால. என்னமா மருந்து? ரொம்ப பவரான மருந்தாப்பா. பவரான மருந்து இல்லம்மா, தவறான மருந்து. அவ அப்பே சொன்னா, இந்த மருந்தை போட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் தான் கண்ணை திறக்க முடியும் சொன்னா. ஆனா அந்த மருந்தை போட்டு எங்க தான் போனாலே தெரியலப்பா. ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு வந்துடுறேனே. Dress துவைக்க போடணும். Dress எங்க? இங்க இருக்கேன். Dress எங்க? என்னது இது? ஏய், கண்ணாடி கழட்டு. என்னது இது? இருட்டுல கண்ணாடி போட்டுக்கிட்டு. சாரி. சரி, நான் போய் Dress துவைச்சிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஜிப்பை வேடுங்க. இதை மட்டும் எப்படி பார்த்தா உஷாரா இருக்கணும். என்ன 100 ரூபா இருக்கு? பாஸ்ட் கொடுப்போம். பாஸ், உங்க பேண்ட் பக்கெட்ல 100 ரூபா இருந்துச்சு, பத்திரமா வைக்க வேணாமா? கொடு. இந்தா 200 ரூபா. எதுக்கு இப்ப டபுளா தரீங்க? உன் நேர்மையை பாராட்டதான். தேங்க் யூ பாஸ். The next day. பாஸுக்கு இதே வேலையா போச்சு. சரி, கொடுப்போம். பாஸ், இந்த பழக்கத்தை மாத்தவே மாட்டீங்களா? இன்னைக்கு பாருங்க 500 ரூபா கிடந்துச்சு பேண்ட்ல. கொடு. இந்தா 1000 ரூபா. இன்னைக்கு ஏன்? நீ நினைச்ச அந்த காசை திருட கூட செஞ்சிருக்கலாம், எனக்கு தெரிய கூட செஞ்சிருக்காது. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நேர்மையை வந்து என்ன கொடுக்குற பாத்தியா, அந்த நல்ல மனசை பாராட்டி ஆகணும். வச்சுக்கோ, என்ஜாய். தேங்க் யூ பாஸ். The next day. என்ன பாஸ், இன்னைக்கு எதுலயுமே காசு வைக்கல? நம்மகிட்ட இருக்கிற எல்லா காசையும் வச்சு டபுளா வாங்கிடுவோம். இந்த ஒட்டா பயலுக்கு தெரியவா போகுது. பாஸ், இன்னைக்கு உங்க சட்டையில 1200 ரூபாய் இருந்துச்சு. நல்ல வேலை கொடுத்த. மாச கடைசி கையில காசே இல்ல. வரட்டா. ஹலோ. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க பட்டு? கேமராவை பத்திரமா மூடி வைக்கிறேன். இது எதுக்கு மூடி வைக்குது பைத்தியம்? இல்லங்க, திருடன் வந்தானா கேமரா பார்த்துட்டு உஷாராயிடுவான். அதனாலதான் கேமரா துண்டு போட்டு மூடி வச்சிருக்கேன். சம பிரெயின் தாண்டி பட்டு, வேற லெவலு. எப்படி ஐடியா? தலையெழுத்துடா, என் தலையில கட்டிட்டாங்க. உங்களுக்குலாம் மலையாள சட்னி தான் தொண்டில இறங்கும், தேங்காய் சட்னி இறங்க போகுது. அது நெய் தோசை சுட்டாதான் சாப்பிடுவாங்க. என்னடா முடிஞ்சது சுடுகாட்டுல உடுக்க அடிக்கிற மாதிரி? அத்தை, என்னம்மா? நீங்க ஏத்த வெயில கஷ்டப்படுறீங்க? கொடுங்க அத்தை, நான் பெருக்கிறேன். உனக்கு ஏமா சிரமம்? கொடுங்க அத்தை, நீங்க போய் சட்னி மட்டும் வரீங்க. அப்பாடா, எனக்கு வேலை முக்கியம். ஐயோ, என் பிள்ளைக்கு சாக்காடிச்சிச்சே. எல்லாத்துலயும் தீயா இருக்குன்னு சொல்லுவானே, இப்ப தீஞ்சு கிடத்தானே.
அப்போ நானும் உங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்றேன், ஆனாலும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களே, எப்படி? அது ஒன்றும் இல்லைடா, நீ என்கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் என் நண்பன் கால் பண்ணுவேன், அவன்கிட்ட அப்படியே பேசிட்டு ஹாப்பி ஆயிடுவேன்டா. அவர் உங்களுக்கு சமாதானம் ஆறுதல்லாம் சொல்லுவாரோ? ஆறுதல்லாம் சொல்ல மாட்டான், அவனும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் அவன் ஒய்ஃப் பண்ணுற டார்ச்சர் பிரச்சனை எல்லாம் சொல்லுவான். அப்புறம் தான் தெரியும் ஊருக்கு நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, 30 பேருக்கு இதுதான் பிரச்சனைன்ட்டு என் மனசை நானே ஆறுதல் பண்ணிக்கிட்டு ஹாப்பி ஆயிடுவேன்டா. என்னடா நேத்து நைட்டு போனா இப்போ வந்திருக்க, ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்க? இல்லை நான் குடிக்கிறேன், நான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி வச்சாங்க, அதில் ஹஸ்பண்ட்ஸ் பார்ட்டின்னு சொல்லி ஒன்று வச்சாங்க, அதில் ஒரு போட்டி வச்சாங்களா, அதில் யார் ஒய்ஃப் எவ்வளோ அழகோ அவ்வளோ குடிக்கணும்னு சொன்னாங்க. நீதான் 2 மிஸ்டு கால் விட்டேன், 3ஆவது மிஸ்டு காலுக்குள்ள வரலான்னு வந்தேன். Welcome. 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 சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.